அதாவது வெறும் எதுவுமே பேசுவதில்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை பற்றி எதிர்மறையாக இவர்கள் பேசுகிற ஒரே விஷயம் மதவாதம் மதவாதம். இந்த பூச்சாண்டி காட்டுகிற வேலையை தவிர இந்த பக்கம் இதையெல்லாம் பட்டியலிடுகிற போது, இந்த சாதனைகளை எல்லாம் பட்டியலிடுகிற போது இது நடைபெறவில்லை, எங்கே காட்டுங்கள் என்று சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அது கண்ணெதிரே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜிபே, நான் சொல்வது ஜிபே, அது கண்ணெதிரே நடைபெறுகிறது. அதே போல பிராட்பேண்ட் சர்வீசஸ் டு தி வில்லேஜஸ் அது நடைபெற்று இருக்கிறது. ஆகவேதான் இவர்களுக்கு அதையெல்லாம் குறித்து விமர்சனங்களை முன்வைக்க முடியாமல் பாரதிய ஜனதா குறித்து மதவாத பூச்சாண்டி மட்டும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது சிறுபான்மையினரை தாஜா செய்கிற மோசமான அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்வது, வன்முறை எந்த சமூகம் செய்தாலும் அது தவறுதான், பயங்கரவாதம் எந்த சமூகத்தில் அந்த ஈடுபட்டாலும் அது தவறுதான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அதிலே சம்பந்தப்பட்டிருந்தால் அதை பற்றி வாயை திறக்க மாட்டோம் என்பது பச்சையான சந்தர்ப்பவாதம் இல்லையா? அதைத்தான் இங்கே இருக்கிற கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன. அப்படி செய்கிற கட்சிகள் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸை மறைப்பதற்கு மதவாத கட்சி, மதவாத அரசியல் என்று பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். சாதனை பற்றி இவர்கள் பேசினால் அவர்கள் என்ன திரும்ப சொல்ல வேண்டும்? சாதனை அல்ல, வேதனை தான், இந்த பணிகளிலே தவறு நடந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் யூபிஏனுடைய 10 ஆண்டு காலமும் ஒரு ஸ்கேம் ரிஜிமாக இருந்தது. இன்றைக்கு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, இந்த அமைச்சர் ஊழலில் சம்பந்தப்பட்டார், இந்த ஊழல் நடைபெற்றிருக்கிறது, டாக்குமெண்டோட எவிடன்ஸோட ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு. தெய்வீகமும் தேசியமும் 2 கண்களாக கொண்ட பெரும்பாலான தேசபக்தர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். ஆகவே தமிழகம் என்பது தேசியத்தையும் தெய்வீகத்தையும் அடிப்படையாக கொண்ட ஒரு மண்ணே தவிர, இது சில பேர் கூறுகிற மாதிரி ஈவேரா மண்ணோ திராவிட மண்ணோ அல்ல. அது ஒரு அபத்தமான திரிபுவாதம். தமிழகத்திலே தேசியம் வேரூன்றி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி சிதைந்து போயிருக்கிற காரணத்தால் தேசியம் மங்கிவிடவில்லை, தேசிய உணர்வு மங்கிவிடவில்லை. காங்கிரஸ் கட்சி கடந்த காலத்தில் எடுத்த அரசியல் நிலைப்பாடுகள் காரணமாக அதனுடைய தேய்மானம் துவங்கியதை தவிர, தேசபக்தர்கள் இங்கே அவர்களுடைய தேசபக்த உணர்விலோ இந்தியா ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்கிற உணர்விலோ எள்ளளவும் சேதாரம் இங்கே ஏற்பட்டு விடவில்லை. அதே போல இது ஆன்மீகம் தழைத்தோங்கி இருக்கக்கூடிய மண். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அவர்களுடைய பதிகங்களும் பாசுரங்களும் இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக உணர்வு படைத்தவர்களுடைய இரத்தத்தோடு கலந்த ஒன்று. ஆகவே திராவிட மாடல் என்பது இடையிலே தோன்றிய ஒரு புரட்டு கோஷம். அந்த வகையிலே இன்றைக்கும் திரிபுவாதங்கள், மத்திய அரசுக்கு எதிரான அவதூறான பிரச்சாரங்கள் முடுக்கிவிடப்படுகின்றன. ஆனால் நல்ல வேளையாக தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மிக வலிமையான கவுண்டர் புரபகண்டா, அதாவது அவதூறு பிரச்சாரங்களுக்கு வன்மையாக பதிலடி தருகிற ஒரு உத்தியை நாம் பார்க்க முடிகிறது. சில நேரங்களிலே நாங்கள் விவாதங்களிலே ஊடக விவாதங்களிலே கலந்து கொண்டு சில மறுப்புகளையும் கருத்துக்களையும் தெரிவிக்கிற போது, சங்கி என்று நானோ நண்பர் கோலாகல சீனிவாசோ இன்னும் சில நண்பர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள், அவர்களெல்லாம் கிருஷ்ணன் போன்றவர்களோ நம்ம ரமேஷ் அவர்களை போன்றவர்களோ முத்திரைக்குத்தப்படுகிறோம். அதற்காக நான் கவலைப்படவில்லை, பெருமிதம் கொள்ளுகிறேன். ஆகவே பக்தியை வெளிப்படுத்துவதோ, நாட்டின் இறையாண்மையில் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதோ சங்கி என்பதற்கான அடைமொழியாக இருக்குமானால் அதை நான் பெருமையோடு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். உலக நாடுகள் மத்தியிலே உருவாகி இருக்கக்கூடிய மதிப்பு, இந்தியாவினுடைய மதிப்பு, அது இந்த நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியினுடைய ஒரு மிக முக்கியமான கூறு என்று நான் பார்க்கிறேன். நாம் அமெரிக்கா, சைனா என்ற 2 சூப்பர் பவர் என்று உலக நாடுகளால் கணிக்கப்படுகிற அந்த 2 நாடுகளையோடும் நாம் ஈக்குவல் டேர்ம்ஸோடு பேசுகிற நிலையில் நம்முடைய பாரத பிரதமர் நம்முடைய நாட்டை உயர்த்தி இருக்கிறார்.
இதை நீங்கள் ஒரு ஒப்பீட்டோடு சுட்டிக்காட்டினால்தான் அதை நீங்கள் இன்னும் அதனுடைய வீரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய சுண்டைக்காய் நாடு பாகிஸ்தான், அவர்கள் தொடர்ந்து நம்மை சீண்டிக் கொண்டிருந்தார்கள். எல்லையிலே பல்வேறு விதமான ஊடுருவல்கள், தாக்குதல்கள் பாகிஸ்தானால் யூபிஏனுடைய 10 ஆண்டு ஆட்சியில் பல முறை நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. அப்படி அத்தகைய ஊடுருவல்களும் தாக்குதல்களும் நடைபெறுகிற போது அன்றைய பிரதமர் மதிப்புக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் ஒவ்வொரு முறையும் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் என்பதை நாம் தயவு செய்து ரீகலெக்ட் செய்ய வேண்டும். அப்போது நம்முடைய பிரதமர் மன்மோகன் சிங் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் என்றால், ஒவ்வொரு முறையும் இனிமேலும் பொறுக்க மாட்டோம், எங்கள் பொறுமைக்கும் எல்லை உண்டு, எங்களை சீண்டி பார்க்காதீர்கள், இப்படித்தான் இந்த வார்த்தைகளை மாற்றுவாரே தவிர கருத்து இதுதான். ஒரு முறை கூட ரிட்டாலியேட் பண்ணக்கூடிய துணிவு முந்தைய அரசுக்கு இருந்ததில்லை. அந்த துணிவு மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு நாம் பார்த்தோம். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு உக்ரைனிலே நாம் என்ன நிலை எடுக்கிறோம், வேறு சில நாடுகளிலே பிரச்சனை உருவாகிற போது பாரதம் என்ன நிலை எடுக்கிறது, மோடி என்ன நிலை எடுக்கிறார் என்பதை இன்றைக்கு உலக நாடுகள் கவனிக்கின்றன. அதே போல நம்முடைய பிரச்சனையிலும் நாம் தலையிடுவதற்கு இடம் தருவதில்லை. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் காஷ்மீர். அவர் செய்த சாதனைகளில் மிக முக்கியமான சாதனையாக அது சொல்லப்படுகிறது. ஒரு ரத்தமின்றி காஷ்மீரிலே 370வது பிரிவு நீக்கம் நிகழ்ந்தேறியது என்று சொன்னால் அது அந்த அரசனுடைய சாதனை. என்னென்னவோ சொன்னார்கள், மிரட்டினார்கள், 370வது பிரிவின் மீது கை வைத்தால் பெரிய பிரளயம் உருவாகும். எத்தனை அங்கே நடைபெற்ற சம்பவங்கள், அதற்கு எவ்வளவு வெளிநாட்டு நிதி உதவி, ஒரு குறிப்பிட்ட 2-3 குடும்பங்கள் அங்கே பவரில் இருந்து கொண்டு அடித்த லூட், எவ்வளவு பெரிய லூட்டு. அவர்களெல்லாம் இன்றைக்கு புலம்பி தவிக்கக்கூடிய நிலையை பிரதமர் உருவாக்கி இருக்கிறார். அதே போல உள்துறை அமைச்சர் உருவாகி இருக்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறேன், அது ஒரு மிக முக்கியமான. அதே போல வடகிழக்கு எவ்வளவு அமைதியின்மையை சந்தித்துக் கொண்டிருந்தது. அந்த வடகிழக்கு மாகாணங்கள் இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய சூழ்நிலையை பாரத பிரதமர் உருவாக்கி இருக்கிறார், உள்துறை அமைச்சர் உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எந்த ஃபீல்டை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஆயுத உற்பத்தி, நீங்கள் ஒரு காலத்திலே நவீன ரக ஆயுதங்களை இஸ்ரேலில் இருந்து வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் இந்தியா இன்றைக்கு உற்பத்தி செய்கிறது, அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே போல கனரக விமானங்கள் நாம் உற்பத்தி செய்கிறோம், போர் விமானங்களை. இப்படி ஒவ்வொரு துறையிலும் கவனத்தோடு ஒரு பாராட்டத்தக்க பணியை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ பொய் பிரச்சாரம் நடக்கலாம், ஆனால் இதெல்லாம் பேச மாட்டார்கள். மிகச்சிறந்த உதாரணம் கொரோனாவை இந்த அரசு எதிர்கொண்ட விதம், மத்திய அரசு எதிர்கொண்ட விதம். இந்தியாவில் மருந்து கண்டுபிடிக்க முடியுமா, இந்தியாவாவது மருந்து கண்டுபிடிப்பதாவது என்று பரிகசிக்க கொண்டிருந்த நேரத்தில் மிக விரைவாக விஞ்ஞானிகளை ஊக்குவித்து பிரதமர் அவர்களோடு அடிக்கடி பேசி அந்த மருந்து மிக விரைவாக கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு தலை சிறந்த சர்வதேச மருத்துவர்கள் அங்கீகாரம் அளித்தார்கள். ஆரம்பத்திலே அந்த மருந்தை குறித்து கூட ஒரு அச்சமூட்டக்கூடிய வேலையைத்தான் காங்கிரஸ் கட்சி செய்தது. இதை தைரியமாக போட்டுக்கொள்ள முடியுமா, ஏன் பிரதமர் போட்டுக்கொள்வாரா என்று கேட்டார்கள். உடனே அவர்தான் முதலாளாக போட்டுக்கொண்டார். அப்படி நம்பிக்கை ஊட்டியது மட்டுமல்ல நண்பர்களே, அந்த மருந்து, நாம் தயாரித்த மருந்து பல நாடுகளுக்கு கை கொடுத்தது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. பல நாடுகளுக்கு இங்கிருந்து அனுப்பப்பட்டது. ஆகவே அந்த கொரோனா தடுப்பூசி அது ஒரு பெரிய சாதனை. மக்களுடைய அடிப்படை மக்கள், அதே போல அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுடைய நிலை, அதை பற்றி நிச்சயமாக மிக ஒரு ஆழ்ந்த கவலையோடும் தீர்க்க தரிசனத்தோடும் அவர் எடுத்த முடிவுதான் ஜன்தன் கணக்குகளை துவங்குகிறது. அது நேரடியாக டைரக்ட் டிரான்ஸ்ஃபர், அவர்களுடைய அக்கௌண்ட்டில் டைரக்ட் டிரான்ஸ்ஃபர். இது ஒரு பெரிய புரட்சி. ஏனென்றால் நீங்கள் பல மானியங்களை அளிக்கக்கூடிய பல விவகாரங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது ஊழலுக்கு இடமளிக்கக்கூடிய விஷயமாக, முறைகேடுகளுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். தமிழ்நாட்டிலேயே கூட பார்க்கிறோம். அதில் டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் இல்லை, அவங்க அக்கௌண்ட்டில் இல்லைன்னு வச்சுங்க, அதை கொடுக்கக்கூடிய அதிகாரி 2000 ரூபா கொடுக்குறோம்னா
300 500 வரைக்கும் எடுத்துக் கொள்ளக்கூடிய நிலைமையை நாம் பல ஆண்டுகளாக பல விஷயங்களில் பார்த்திருக்கிறோம். அதே போல தகுதியற்றவர்கள் பயனடைவதையும் பார்த்திருக்கிறோம். நான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் கூட சொன்னேன், இப்போ தமிழக அரசு வாயை கொடுத்து விட்டு வம்பிலை மாட்டி இருப்பதை போல தலையை பீத்து கொண்டிருக்கிறது. 2 அரசுகளும், அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தாலும் சரி, சகட்டு மேனிக்கு அறிவிக்க வேண்டியது 2000 ரூபாய் 4000 ரூபாய் அரிசி அட்டை வைத்திருக்கிற அத்தனை பேருக்கும் உண்டு. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.